Hey guys, நீங்கள் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஸ்டாக்ஸ் ஈவன் பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்ஸ்லாம் கூடமே ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டைமில் வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் அதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ரைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஸ்டாக் எதுக்காக இறங்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வந்து இறங்குமா ஏறுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஈவன் நானும் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து எப்படி யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நம்ம மெயினான விஷயம் பார்க்க போகிறோம். யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து எதனால இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கஷன், இந்த வேர்டு வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மீனிங் என்ன, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஒரு 3 ஸ்டாக்ஸ் வரைய பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஐடியாஸ் மூலம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பர்சனல் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறும் அப்படின்னு நீங்கள் வந்து பர்சனல் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் எதனால டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 3 மெயினான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுலேருந்து தான் அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கான ரீசன் என்னன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான். உங்களுக்கு ஒரு 12% லோன் இருக்கு அப்படின்னா வந்து 14%, 15% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ் வந்து இந்த இயர்க்குள்ள வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரிமெண்ட் அப்பவும் அந்த மீட்டிங் அப்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் ரொம்ப டவுன் ஆகுது, இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா டவுன் தான் ஆகிட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது இந்த வார் வந்தது இன்னும் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த உக்ரைன் வார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி டவுன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்ல இந்த ஒரு வார் வந்து அடிஷனலாக கொஞ்சம் பவர் கொடுத்த மாதிரி இந்த மார்க்கெட் இன்னும் நல்லாவே டவுன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட். கன்சூமர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு ஆவரேஜாக வந்து 8% மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நீங்கள் 100 ரூபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஓவரால் ஆவரேஜாக பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ வந்து 108 ரூபீஸ் இருந்தால் நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி 8% இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்துக்கலாம், பெட்ரோல் எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலுமே அதோட ஆவரேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5%, 4% பர் இயர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து 8% தாண்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை இப்போ மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயினான ரீசன்ஸ்னால தான் வந்து மார்க்கெட் இப்போ ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரெசெஷனில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசெஷன் அப்படின்னு என்னன்னா நல்லா போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து சடனாக ஒரு 2 மந்த்ஸ்லேயே ஒரு 70%, 80% கீழே இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமானுச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறதுனால பிஸ்னஸஸ் வந்து டவுன் ஆகும். இப்போ வந்து ஒரு ஸ்டோரில் ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் 100 பிஸ்கெட் சேல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 10 பிஸ்கெட் சேல் ஆனிச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த 10 பிஸ்கெட்கான ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதளவுக்கு சேல் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க, அதை அவங்களாடி சேல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இதனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு இடத்துல வந்து 100 பிஸ்கெட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எத்தனை ஒரு மேன் பவர் தேவைப்படுதோ அது வந்து 10% தான் வந்துட்டு இந்த ஒரு 10 பிஸ்கெட் நம்ம கிரியேட் பண்ணுறது தேவைப்படும். ஸோ அந்த பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாதிரி நம்ம ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நம்மளே ஆல்ரெடி லாஸில் இருக்கும், நம்ம ஏன் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இத்தனை பீப்புளை வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, லே ஆஃப் பண்ணுவாங்க, ஜாப்லேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி பார்க்கும் அந்த கண்ட்ரியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபியர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வரதுனால இது அடுத்தடுத்து ஃபியர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸை செல் பண்ணி வெளில போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது திருப்பி அந்த லோ லெவலில் நிறைய பேர் வாங்கி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ண முடியும். அந்த டிப்பில் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020 நம்ம மார்க்கெட் ரொம்ப டிப் ஆனிச்சு, அந்த இடத்துல வாங்கினவங்க ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், நான் எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் எந்த இடத்துல எந்த லெவல் வரைக்கும் டவுன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு டவுன் வந்துட்டு அது பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல பை பண்ணி வச்சிருக்கலாம். லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாடலில் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல அவுட்புட்டை வந்து ஒரு 5 years 10 years அப்புறம் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் பேசிஸில் தான். நீங்கள் ஒரு 1 yearக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் டபுள் ஆகணும், இல்லை ஒரு 6 months டபுள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. பட் நீங்கள் லாங் டர்முக்கு போகணும், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் 7% தான் தராங்க,
பட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 15% வரணும் இல்லை ஒரு 20% வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணால் நீங்கள் லாங் டேர்ம் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ நார்மலி எஸ்ஐபி அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பேடான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் அந்த அமௌண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா டிப்பாக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் எப்படி அதை ஃபைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வரக்கூட நான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஆக்சுவலாக நான் 3 ஸ்டாக்ஸ் எடுத்து அந்த 3 ஸ்டாக்ல எந்த மாதிரி ஒரு டிப் பை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறது எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வாங்குறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த ஐஎன்டி மணியில் வந்து நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். ஈவன் யூஎஸ் ஸ்டாக் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாக்கே உங்களுக்கு வந்து 15,000 20,000 அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து நார்மல் பர்சனாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 1000 rupees 500 rupees தான் இருக்குது அப்படின்னா அந்த உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஈவன் நீங்கள் $1 கூடமே இந்த ஒரு ஆப்பிள் ஸ்டாக் எல்லாம் நீங்கள் வாங்க முடியும். $1 லைக் ஒரு 75 rupees 76 rupees தான் வரும். அந்த ஒரு அமௌண்ட்ல நீங்கள் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறத வாங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஐஎன்டி மணியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த ஐஎன்டி மணியில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ஐஎன்டி மணியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு up to 750 rupees வரைக்கும் ஆப்பிள் ஸ்டாக்ஸ் வந்து தராங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 750 rupees ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் வந்து ஆப்பிள் ஸ்டாக் வந்து 750 rupees ஒர்த் ஆஃப் ஆப்பிள் ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பேக் டு டாபிக். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி அந்த எஸ்ஐபியில் வாங்கும்போது எந்த ஒரு டிப்ல நம்ம வாங்கலாம், அது வந்து பேசிக்கான கேண்டில் பார்த்து அந்த எந்த ஒரு லெவலில் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நாஸ்டாக் ஒரு லெவல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு 16,000 இருந்திருக்கு. 16,000 ஆல்மோஸ்ட் 16,000 கிட்ட. ஸோ 16,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 12,000 11,300 வரைக்கும் டிகிரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் மோர் தென் 25% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நாஸ்டாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இது வந்து ஆக்சுவலாக மேலே ஏறிட்டு திருப்பி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ஓவரால் டவுன் ஆகி கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கீழே டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டாக் அனாலிசிஸ்க்கு போவோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் அது ஆப்பிள். ஆப்பிளோட பிராண்ட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரஸ்டபிளான ஸ்டாக் தான். இன்கேஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுன் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. அதே டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராயிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நாஸ்டாக்ல வந்த மாதிரி இந்த டவுன் ஆகி டச் பண்ணிட்டு இந்த லோவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த மேலே டச் ஆகிட்டு டவுன் ஆகலாம், இல்லை வந்து இது அப்படியே டவுன் ஆகி கீழேயும் போகலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல இதை பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க லோவை நம்ம ஒரு லெவலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோ வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு, இது ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு அமௌண்ட்டை அக்குமுலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆவரேஜ் லோவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த டச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க லோ, அதுக்கு அந்த லோ டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்லையும் நம்ம வாங்கும்போது திருப்பி நம்ம ரிவர்ஸ் ஆகும்போது எந்த டிப்ல அது ரிவர்ஸ் ஆகுது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இது ஒரு ஹையை தொடும்போது இந்த முன்னாடி வாங்கியிருந்த எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டு தான் தொடும். அட் சேம் டைம் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த லோவில் வாங்கினது வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதோட கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த ரீச் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எஸ்ஐபியில் இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்லையும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய லாஸ் ரேஷியோ வந்து கம்மியாகும், ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் எஸ்ஐபி வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லோலையும் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பையாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிப் வரும்போது அதை பார்த்து நீங்கள் வாங்கலாம். இந்த டிப் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு நாஸ்டாக்கோட சார்ட்டில் வந்து நீங்கள் என்எஸ்சியில் வாங்குறீங்க அப்படின்னா என்எஸ்சியோட ஓவரால் சார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுவும் லோவை டச் ஆயிருக்கா, அதுவும் வந்து அதோட சப்போர்ட் வந்து டச் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு என்எஸ்சி ரிவர்ஸ் ஆகுது இல்லை நாஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் அந்த நாஸ்டாக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் கூகுள். அண்ட் கூகுளும் பார்த்தீங்கன்னா 2,900 2,200 2,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டிகிரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட டிகிரீஸ் ஆயிருக்கு. அதே சேம் டைம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு அப்புறம் தான் இது ஒரு நல்ல ஒரு பூம் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த ஒரு பூமுக்கு அப்புறம் தான் இது ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி அது வந்து ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ல நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் எஸ்ஐபியாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே வந்து அந்த டிப்புக்கு நம்மளுடைய சார்ட் வந்து போட்டிருப்பேன். இப்போ இதோட லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த லோ வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு, விச் மீன்ஸ் டச் பண்ணிடுச்சு இந்த லோவை. இதோட இது பிரேக் ஆகி கீழே போணுச்சு அப்படின்னா இந்த லோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அதை பிரேக் ஆகி கீழே போணுச்சு அப்படின்னா இந்த லோ நம்ம
நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் ரிவர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வாங்கியிருக்க ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கும். அதுக்கு முன்னாடி வாங்கி இந்த லோ வந்துட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த ஒரு டிப் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டீங்க, டிப் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வாங்கியிருந்தாலுமே அதுக்கப்புறம் அந்த டிப்பில் நீங்கள் வாங்கினது வந்துட்டு அது வந்து ஓரளவுக்கு உங்கள் லாஸ் ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டில் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு எஸ்ஐபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு டெக்னிக்கலாக கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லை பண்ணல. அப்படி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், ஒரு கேண்டில் நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த சப்போர்ட் அனாலிசிஸ்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும், ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் நான் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல, ஈவன் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணல. ஒரு லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி டிப்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு growth வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு கம்மியான அமௌண்ட்டை நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் டெஸ்லா. ஸோ டெஸ்லாவும் பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆக்சுவலாக 2020 அப்புறம் நல்லாவே பூம் ஆனிச்சு. ஸோ இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிப்பை டச் பண்ணி திருப்பி கீழே இறங்கிடுச்சு. இந்த ஒரு லோ டச் பண்ணிச்சு அப்படிங்கும்போது நம்ம இதை கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக 2 தடவை வந்து டச் பண்ணி திருப்பி அப்பா இருக்கு. ஸோ இந்த லோ வரும்போது நம்ம வாங்கலாம். இன்கேஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே இருக்க லோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கம்மியான அமௌண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த தடவை நீங்கள் லோ வரும்போது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ஏறும்போது நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டாக் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு ஐஎன்டி மணியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நானும் அந்த ஐஎன்டி மணியில் தான் வாங்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்ஸ்லாம். அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா up to $750 ஒர்த் ஆஃப் அந்த ஆப்பிள் ஸ்டாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ. Bye.